தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிவகங்கை தொகுதி வேட்பாளரான தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வரும் தேர்தலில் தன்னை வெற்றி பெற செய்தால் சிவகங்கையின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொழிற்சாலை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இங்கே ஒரு சாலை வசதி கிடையாது, குடித்தண்ணீர் பிரச்சனை, வேளாண் சரியாக பாதுகாக்கப்படவில்லை, விவசாய உற்பத்தி இல்லை, ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. இதை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தொழிற்சாலையை உருவாக்குவோம். ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு தொழிற்சாலை உருவாக்குவோம். தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மிக பெரிய விளையாட்டரங்கை இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக நரேந்திர மோடி ஐயா மூலமாக கட்டித்தரப்படும். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் பல்வேறு கிராமங்களில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரதமர் மோடியின் ஊழலற்ற நல்லாட்சியை தொடரவும், மதுபான கடையை மூடவும் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது அங்கிருந்த பெண்களுக்கு தனக்கு அணிவித்த சால்வையை அவர்களுக்கே மீண்டும் அணிவித்தார் தேவநாதன் யாதவ். பிரச்சாரம் செய்ய வீதி வீதியாக சென்ற அவருக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுமக்களிடம் பாஜக அரசின் சாதனைகளை கூறி தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மக்கள் தன்னை வெற்றி பெற செய்வார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தேசம் காக்கப்பட வேண்டும். அமைதியான தேசம் கடந்த 10 ஆண்டுகளாக அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதி நீடிக்க வேண்டும். இந்த தீவிரவாதம் இல்லாமல் அமைதி நீடிக்க வேண்டும் என்றால் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். 10 ஆண்டுகால சாதனை, ஒரு தீவிரவாதம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.